மகாராஷ்டிராவோட துணை முதல்வர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க வெள்ளிக்கிழமை. இதுதான் இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய ட்ரெண்டாக இந்த வாரம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, அதானி குரூப் ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் மகாராஷ்டிராவில் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸு, இது யார் யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதோட இம்பேக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செமிகண்டக்டர் ஆல்ரெடி நான் செமிகண்டக்டரை பற்றி ஒரு வீடியோ செப்பரேட்டாக அதோட டீட்டெயில் ஃபோர்காஸ்டிங் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் செமிகண்டக்டர், இதனால் என்னென்னலாம் பெனிஃபிஷியல் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்க போகுது அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதானி குரூப் 83,000 கோடி ரூபா அளவுக்கு செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி பிளான்ட் வந்து இஸ்ரேலோட கம்பெனி டவர் அப்படின்ற கம்பெனியோட சேர்ந்து இந்த ஃபேக்ட்ரி அமைக்க போகிறாங்க. இதோட எக்ஸாக்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 83,947 கோடி ரூபா, அதாவது US டாலரில் 10 பில்லியன் அளவுக்கு. ஸோ இஸ்ரேல் கம்பெனியோட சேர்ந்து இந்த ஒரு மெகா இன்வெஸ்ட்மெண்ட் சிப் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த சிப். இது இன்னைக்கு ஆட்டோமேஷன், சென்சார், ஆட்டோ செக்டாருக்கு மட்டுமில்லை எல்லா செக்டார்லேயும் இப்போ இந்த செமிகண்டக்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் நினைக்கிறோமோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோமேஷனை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு ப்ராடக்டாக இந்த செமிகண்டக்டர், அதாவது அதோட ஹார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டோட டிமாண்ட் இந்த குளோபலாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த அதானி குரூப் இந்த அளவுக்கு 80,000 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இந்தியாவில் இது வரைக்கும் வேறு எந்த கம்பெனிஸும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை செமிகண்டக்டர் பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணல. மூணாவது விஷயம் என்னென்னா, மகாராஷ்டிரா. ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதானி குரூப்புக்கு. ஸோ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தது. திங்கக்கிழமை மார்க்கெட்டில் இதோட இம்பேக்ட்டு, ஏன்னா இது ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதானி குரூப்புக்கு. இதில் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க சீபோர்ட், ஏர்போர்ட், ரினியூவபிள் எனர்ஜி, கேஸ், கமாடிட்டிஸ், டேட்டா சென்டர், மீடியா, இந்த மாதிரி பலதரப்பட்ட பிஸ்னஸ், முக்கியமாக பவர்லேயும் அதானி குரூப் இருக்குது. ஸோ இப்போ இந்த செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசிய தேவை, ப்ளஸ் ஃப்யூச்சருக்கான ஒரு எக்ஸ்பேன்ஷனாகவும் இந்த ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸ் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா, தலூஜா என்ற இடத்துல மும்பையில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 40,000 வேஃபர்ஸ் வந்து ஃபேஸ் 1 தயாரிக்க போகிறதா கொடுத்துருக்குறாங்க பர் டே. இதில் இந்த வேஃபர்ஸ் அப்படின்றது என்னென்னா, இது ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்க்கான ஒரு ப்ராடக்டாக இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரெண்டாவது ஃபேஸில் வந்து 80,000 வேஃபர்ஸ் வந்து பர் டேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் பர் மந்த் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறத அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா செமிகண்டக்டருக்கான பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், கவர்மெண்ட்டோட சப்சிடி, இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அண்டரில் வரதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட அப் டு 50% வரைக்கும் சப்சிடி செமிகண்டக்டர் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு கவர்மெண்ட் வந்து ப்ரொபோசல் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை அப்படின்றது ரொம்ப ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் சப்சிடிஸ் கிடைக்கிறதுல இவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை அதானி குரூப்போ இதை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இவங்க அப்டேட் பண்ணல. அதே போல் கிளியரன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கினா மட்டுமே அதுக்கான சப்சிடிஸ் இவங்க ரிசீவ் பண்ண முடியும். அடுத்த சேலஞ்சு, ரெண்டாவது சேலஞ்ச் என்னன்னா, சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி, MEITY அப்படின்ற ஆர்கனைசேஷன் இன்னும் இந்த டவர் அதானியோட சேர்ந்து பண்ண போகிற செமிகண்டக்டர் யூனிட்டுக்கு அப்ரூவ் பண்ணல. பட் ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சப்சிடி மூலயமா பண்ணுறதுக்கான ஒரு செமிகண்டக்டர் மிஷனுக்கான ஒரு ப்ரொபோசல் ஆல்ரெடி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு சேலஞ்சு எப்படி அதானி குரூப் எடுத்துகிட்டு போக போகிறாங்க, இன்னும் அதானி இந்த செமிகண்டக்டர் பிளானை பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் கொடுக்கல. பட் இது மீடியாவில் வந்திருக்கு.
டெபுட்டி சிஎம் வந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறார் அப்படின்ற நியூஸு. இதுக்கு அடுத்த கட்ட நியூஸு கம்பெனி இதை அஃபிஷியலாக எப்படி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, என்ன அதுக்கு அடுத்த கட்ட பிளான் என்ன, இதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இப்போ அதானி குரூப்போட ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஸ்டேஜில் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் அதானிக்கு. இது ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரிசீவ் பண்ண போகுது அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதானியோட டே டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஜூன் மாதம் எலெக்ஷன் ரிசல்ட், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ இந்த ஸ்டாக்கு 3744 ரூபா வரைக்கும் ஆகி போச்சு. அதாவது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் வந்த ஒரு பெரிய ஹை, அதாவது பெரிய ரேலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரெக்கார்டு ஹை இந்த ஸ்டாக்குக்கு 4180 ரூபா கிட்ட ஒரு ரெக்கார்டு ஹை. அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நியர்லி 1100 ருபீஸ் வரைக்கும் ஃபால் ஆகிட்டு இப்போ மறுபடியும் இந்த ஸ்டாக் 3000க்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், ரிசல்ட்டுக்கு முன்னாடி 3743 ரூபா ஹை, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2200 ரூபா வரைக்கும் ஃபால் ஆச்சு. இப்போ தொடர்ந்து அகைன் கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரிஷ் கிராஸ் ஓவர் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ஹிண்டன்பர்கோட 2வது ரிப்போர்ட் ஒரு பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு. இதை தாண்டி வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஸ்டாக்கில் இல்லை அப்படின்றது. அடுத்த சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 4 செப்டம்பர் அன்னைக்கு 2950 வரைக்கும் ஒரு லோ வந்திருக்கு. இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது தான் அதானி என்டர்பிரைசஸ்க்கு ஒரு சிக்கலாக இருக்குன்னு சொல்லலாம், டெக்னிக்கலாக மட்டுமே. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஃபண்டமெண்டலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதுனால இது இந்த டெக்னிக்கலை எப்படி ட்ரைவ் பண்ண போகுது அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து சார்ட்டோட பேட்டர்ன் டே சார்ட்ன்றதுனால நம்ம ஒரு நியர் டேர்ம் ஃபோக்கஸ் நம்ம பார்த்தாலும் லாங் டேர்ம் பேசிஸில் பார்க்கும்போது அடுத்தடுத்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், கடனை குறைக்கிறதுக்கான ஸ்டெப்பு, ஃபண்ட் ரைசிங், ஸோ இதெல்லாமே வந்து அதானி குரூப் அடுத்த கட்டத்துக்கு ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஸ்டெப் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறது. இந்த பிளான் அமைக்கிறதும் ஒரு பெரிய வாய்ப்பு அதானிக்கு அப்படின்றது நம்ம மறுக்க முடியாது. பட் கம்பெனி என்ன அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.